Good morning, students. 12th standard computer application chapter 2 Adobe PageMaker பார்த்தோம். அதில் drawing வேறையும் பார்த்துருக்கோம். இப்போ drawings வந்து next tools எல்லாம் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ drawing a star. ஒரு ஸ்டாரை வரைய போகிறோம் using polygon tool. Polygon tool யூஸ் பண்ணி நம்ம drawing பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா to draw a star. அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, click on the polygon tool from the toolbox. toolboxல போய் எதை செலக்ட் பண்ண போகிறோம், கிளிக் பண்ண போகிறோம், polygon tool செலக்ட் பண்ண போகிறோம். அடுத்து cursor changes to a crosshair. crosshair கர்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் crosshair மாறும், அந்த மாதிரி சிம்பிள்ஸ் மாறும். அடுத்து பார்த்தீங்கன்னா கிளிக் அண்ட் ட்ராக் எனிவேர் ஆன் தி ஸ்க்ரீன். உங்களுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு வேணுமோ அந்த இடத்துல என்ன பண்ணுறோம், கிளிக் பண்ணி ட்ராக் பண்ண போகிறோம். அஸ் யூ ட்ராக் ஏ பாலிகான் அப்பியர்ஸ். நம்ம எது வரைக்கும் ட்ராக் பண்ணுறோமோ அது பாலிகான்ஸ் அப்பியர் ஆகும். அப்போ என்ன போகிறோம், ரிலீஸ் தி மவுஸ் பட்டன் வென் தி பாலிகான் இஸ் ஆர் தி டிசைட் சைஸ். உங்களுக்கு எந்த சைஸுக்கு டிசைட் சைஸ்க்கு உங்களுக்கு வேணுமோ அது வரைக்கும் மவுஸ் வச்சு ட்ராக் பண்ணி இப்படி இழுத்துட்டு நம்ம என்ன போகிறோம், மவுஸ் பட்டன்லேருந்து ரிலீஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ இப்போ பாலிகான் டூல் வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சூஸ் எலமெண்ட் பாலிகான் செட்டிங். எலமெண்ட்ஸில் போயிட்டு பாலிகான் செட்டிங்ஸ் அப்படிங்கிறத மெனு பார் மூலமாக செலக்ட் பண்ணுறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. எலமெண்ட்ஸில் போயிட்டு பாலிகான் செட்டிங் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறோம். பாலிகான் செட்டிங் டயலாக் பாக்ஸ் வந்து அப்பியர் ஆகும். பாலிகான் செட்டிங் டயலாக் பாக்ஸ் என்ன ஆகும், அப்பியர் ஆகும். அதில் நம்ம என்னென்ன போகிறோம் அப்படின்னா டைப் 5 இந்த நம்பர் ஆஃப் சைட்ஸ் டெக்ஸ்ட் பாக்ஸ். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று இருக்கும், அந்த டயலாக் பாக்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் நம்ம என்னென்ன போகிறோம் அப்படின்னா எதை டைப் பண்ண போகிறோம், நம்பர் 5ங்கிறத டைப் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் சைடுங்கிற டெக்ஸ்ட் பாக்ஸில் 5 டைப் பண்ண போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 6th பாயிண்ட் டைப் 50% இன் ஸ்டார் இன்சர்ட். இன்சர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ். ஸ்டார் இன்சர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து பர்சன்டேஜோட இதை என்ன கொடுக்குறோம், 50% கொடுக்குறோம். கொடுத்துட்டு கிளிக் ஓகே அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ நம்மளுக்கு எத்தனை ஸ்டார் ரெக்வயர்ஸ் வச்சு நம்ம கொடுக்குறோமோ அத்தனை ஸ்டார் வச்சு என்ன ஒரு ஸ்டார் டூல்ஸ் வந்து ட்ராயிங் நம்மளுக்கு ஸ்க்ரீனில் அப்பியர் ஆகும். இப்போ நம்பர் ஆஃப் சைடு வந்து நம்ம எத்தனை கொடுத்துருக்கோம், 5 கொடுத்தோம்னா 5 சைடு இன்சர்ட் ஆகும். 10னா 10 ஸ்டார் வந்து என்ன 10 ஸ்டாராக அப்படியே அந்த ஸ்டாரில் 10 சைடு இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இந்த எலமெண்ட்ஸ்ங்கிற விண்டோ இதில் மெனு பாரில் போய்ட்டு என்ன கிளிக் பண்ணிட்டு எதாவது செலக்ட் பண்ணியிருக்கோம், பாலிகான் செட்டிங்ஸ் இதை செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ செலக்ட் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதாங்க இந்த பாலிகான் செட்டிங்ஸ். பாலிகான் செட்டிங்ஸ் வந்து இதான். இந்த டயலாக் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் சைட் அப்படிங்கிற இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் எதை டைப் பண்ண போகிறோம், 5ங்கிறத டைப் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஸ்டார் இன்சர்ட் அப்படிங்கிறதுல பர்சன்டேஜ் இந்த சிம்பிள்ஸ் வந்து அதாவே இருக்கும். நம்ம 50, 25, 75, 100 அப்படின்னு இங்கே கொடுக்க போகிறோம். கொடுத்தவொடனே அதோட சிம்பிள்ஸ் வந்து என்ன ஆகும், இங்கே தெரியும் எப்படி இருக்க போகணும். ஓகேன்னு கொடுத்தவொடனே இந்த பாருங்க எவ்வளோ திக்னஸில் எத்தனை ஸ்டார் இருக்கு. இப்போ ஒரு ஸ்டார் எத்தனை சைடு இருக்கு, 1 2 3 4 5. ஏன்னா நம்பர் ஆஃப் சைட்ஸ் நம்ம எத்தனை கொடுத்தோம், 5. அப்போ 5 சைடு வச்சு என்ன ஆகும், ஒரு ஸ்டார் வந்து கிரியேட் ஆயிரும், இப்போ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? இதுதான் ஸ்டாரை ட்ராயிங் பண்ணுறது. அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ராயிங் ஏ ஸ்டார் வித் கிவன் நம்பர் ஆஃப் சைட்ஸ் அண்ட் ரெக்கார்ட் இன்சர்ட். அதாவது நம்பர் ஆஃப் சைடு நம்ம எத்தனை வேணும், அதே மாதிரி அந்த இன்சர்ட் ஸ்டார் இன்சர்ட்டில் வந்து அது திக்னஸ் எவ்வளோ வேணும் அப்படிங்கிற பர்சன்டேஜ் ரெண்டையும் கொடுத்தோம்னா ஒவ்வொரு ஸ்டார் என்ன ஆகும், அதோட வேரியேஷன் மாறும். இப்போ அதே தாங்க பண்ண போகிறோம். கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வேல்யூ ஆஃப் ஸ்டார் இன்சர்ட் அப்படிங்கிறதுல 50% ஆல்ரெடி என்ன கொடுத்துருந்தோம், 50% தான் கொடுத்துருக்கோம். தென் அதுக்கப்புறம் நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா த நம்பர் ஆஃப் சைட்ஸ் இஸ் 15. முதல்ல என்ன கொடுத்தோம், நம்பர் ஆஃப் சைடு வந்து என்ன கொடுத்தோம், 5 கொடுத்தோம். இப்போ என்ன கொடுக்க போகிறோம், 15 அப்படின்னு கொடுக்குறோம். 15 கொடுத்தோம்னா நம்ம ஸ்டார் என்ன ஷேப்பில் உருவாகுது, முதல்ல 5 ஷேப்பில் உள்ள ஒரு ஸ்டார் வந்துச்சு. இப்போ என்னது 15 ஷேப்பில் உள்ள ஒரு ஸ்டார் வந்து நம்ம ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆயிரும். ஓகேங்களா? அடுத்து இதை பாருங்க, ரெண்டாவது பாருங்க, வேல்யூ ஆஃப் ஸ்டார் இன்சர்ட் எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்கோம், 25%. அதே நம்பர் ஆஃப் சைடு என்ன கொடுத்துருக்கோம், 25. இப்போ ஸ்டார் எப்படி ஓப்பன் ஆகும், இந்த மாதிரி ஸ்டார் வந்து ஓப்பன் பண்ணும்போது 25 சைடு வச்சு என்ன ஆகுது, ஓப்பன் ஆகுது. ஃபர்ஸ்ட் 5, அடுத்து 15, இப்போ என்னது 25. அடுத்து பாருங்க மூணாவது இந்த வேல்யூ ஆஃப் ஸ்டார் இன்சர்ட்டில் 35% கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்பர் ஆஃப் சைடில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 70. அப்போ என்ன ஆகுனா 70 சைடு வச்சு ஓப்பன் ஆகி என்ன ஆகும், இந்த மாதிரி ஒரு ஸ்டார் உருவாகும். நம்ம எத்தனை சைடு வேணுமோ கொடுத்துக்கலாம், எவ்வளோ பர்சன்டேஜ் வேணுமாலும் ஸ்டார் இன்சர்ட்டில் போய் கொடுத்துக்கலாம். கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி என்ன வேல்யூ மாறி அதோட ஷேப் எல்லாம் மாறி நம்மளுக்கு
ஸ்க்ரீனில் அப்பியர் ஆகும். இப்படி தான் ஒரு ஸ்டாரை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ட்ராயிங் பண்ண போகிறோம். ஸ்டாரை ட்ராயிங் பண்ணுறதுக்கு நம்ம என்ன தான் டூலில் தான் செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதற்குன்னு தனி டூல் இல்லை, பாலிகான் டூல். பாலிகான் டூலை செட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அதை எலமெண்ட்ஸில் போயிட்டு பாலிகான் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணோம்னா நம்ம அந்த விண்டோ வரும். அதில் நம்ம கொடுக்க அதோட ஸ்டாரோட ஷேப் என்ன மாறும். இதுதான் ஸ்டார் ட்ரா பண்ணுறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபில்லிங் ஷேப்ஸ் வித் கலர்ஸ் அண்ட் பேட்டர்ன். இப்போ கலர்ஸ்னா நமக்கு என்னென்ன கலர், ரெட்டு, க்ரீனு, ப்ளூ, இது மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குங்க. அது மாதிரி பேட்டர்ன்னா சம் டிசைனோட கலராக இருக்கும். ஒரு கொடாவோ இல்லை ஒரு பிரேம் மண்டபமோ இல்லை டாட்டா அது மாதிரி நிறைய இது இருக்கும். அதில் வந்து நம்ம என்ன போகிறோம், அந்த ஷேப், அதாவது ஒரு ரெக்டாங்கிள்குள்ளேயோ இல்லை சர்க்கிள்குள்ளேயோ இல்லை ஒரு ட்ரையாங்கிள்குள்ளேயோ நம்ம என்னென்ன போகிறோம் அப்படின்னா கலரை வந்து என்னென்ன போகிறோம், ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்ன போகிறோம் அப்படின்னா ட்ரா எ ரெக்டாங்கிள் யூஸிங் ரெக்டாங்கிள் டூல். இப்போ நம்ம என்னென்ன போகிறோம் அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் டூலை யூஸ் பண்ணி ஒரு ரெக்டாங்கிளில் வந்து ட்ராயிங் பண்ண போகிறோம். ட்ராயிங் பண்ணதுக்கப்புறம் செலக்ட் தி ரெக்டாங்கிள். ஒரு ரெக்டாங்கிளை ட்ரா பண்ணிட்டோம். அடுத்து என்ன போகிறோம், அந்த ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணுறோம். மூணாவது பாயிண்ட் என்னென்னா சூஸ் விண்டோ ஷோ கலர்ஸ் இந்த மெனு பார். மெனு பாரில் போயிட்டு விண்டோவில் ஷோ கலர்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறோம். அல்லது ப்ளஸ் Ctrl+J. Ctrl+J அப்படிங்கிறத நம்ம என்ன போகிறோம், கீபோர்டு மூலமாக ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி கொடுக்கலாம். ரெண்டு மெத்தட், ஒன்று விண்டோஸ் ஷோ கலர்ஸ், இன்னொன்று என்னது ப்ளஸ் Ctrl+J. அந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகுனா நவ் கலர் பேலட் இஸ் அப்பியர். கலர் பேலட்டிஸ்னா அந்த கலர் என்னென்ன கலர் வந்து நம்ம ஸ்க்ரீனில் என்ன ஆகும், அப்பியர் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் பாயிண்ட் கிளிக் ஆன் தி ரெக்யூர்ட் கலர் ஃப்ரம் கலர் பேலட். அப்போ கலர் பேலட்டில் போயிட்டு நம்மளுக்கு என்ன கலர்ஸ் நம்மளுக்கு தேவையோ அந்த கலர் என்ன போகிறோம், கிளிக் பண்ண போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கிள் வில் பி ஃபில்டு வித் த கலர்ஸ். அப்போ நம்ம ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ண ரெக்டாங்கிள் என்ன ஆகும், கலர் ஃபில் பண்ணி வந்திருக்கும். ஓகேங்களா? என்ன கமாண்ட் என்ன, விண்டோஸ் ஷோ கலர்ஸ் அல்லது Ctrl+J. கலர் பிளாட்டி ஓப்பன் ஆகும். கலர் பிளாட்டில் போய் என்ன கலர் தேவையோ அதை கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பாருங்க, விண்டோவில் போயிட்டு ஷோ கலர் செலக்ட் பண்ணுறோம். இதுதான் கலர் பிளாட்டி உருவாகும். இந்த கலர் பேலட்டில் வந்து உங்களுக்கு எந்த கலர் தேவையோ அதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி இந்த விண்டோக்குள்ளே இந்த ரெக்டாங்கிள்குள்ளே அந்த கலர் வந்து ஃபில் ஆயிரும். இப்படி தான் கலர் ஃபில் பண்ணுறது. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் வித் பேஜஸ். இப்போ ஒர்க்கிங் வித் பேஜஸ்னா ஒரு பேஜில் இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்னொரு பேஜுக்கு இல்லை இன்னொரு பேஜுக்கு ஒரு ஏற்கனவே உள்ள பேஜையோ இல்லை புதுசாக ஒரு நியூவான ஒரு பேஜையோ என்ன பண்ணிக்கலாம் நம்ம இன்சர்ட் பண்ணலாம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். த மெயின் பர்பஸ் ஆஃப் பேஜ் மேக்கர் இஸ் கம்போசிங் பேஜஸ். எத்தனை பேஜஸ் வேணுமோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், கம்போசிங் பண்ணிக்கலாம். அதான் அதோட மெயின் பர்பஸ். எதில், அடோப் பேஜ் மேக்கரில். யூ கேன் இன்சர்ட் நியூ பேஜஸ் இன்டு எ டாக்குமெண்ட். ஒரு டாக்குமெண்ட்டில் நியூவாக ஒரு பேஜை இன்சர்ட் பண்ணாலும் சரி, ரிமூவ் எக்ஸிஸ்டிங் பேஜ், ஆல்ரெடி உள்ள ஒரு பேஜை ரிமூவ் பண்ணாலும் சரி, மூவ் பெட்வீன் பேஜஸ், ஒரு பேஜ்லேருந்து ஒரு பேஜுக்கு எப்படி மூவ் பண்ணாலும் சரி, அல்லது ஷார்ட் பேஜஸ் இன் லார்ஜ் டாக்குமெண்ட். பெரிய டாக்குமெண்ட்டில் நிறைய பேஜஸ் இருக்கும். நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஷார்ட்டிங் எல்லாமே இது பண்ணிக்கலாம். இதுதான் அடோப் பேஜ் மேக்கர் வந்து மெயின் பர்பஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா கோயிங் டு ஸ்பெசிஃபிக் பேஜ். நம்மளுக்கு என்னென்ன போகிறோம், ஸ்பெசிஃபிக்காக எந்த பேஜ் வேணுமோ அந்த பேஜுக்கு வந்து நம்ம என்னென்ன போக போகிறோம் அப்படின்னா பேஜ் மேக்கர்ல இருந்து செவரல் மெத்தட்ஸ் இருக்குது. நேவிகேட்டிங் அப்படின்னா ஒன்றுலேருந்து ஒன்று நகரத்துக்கு த்ரூ பேஜஸ் இன்ட்டு யுவர் பப்ளிகேஷன். ஒரு பப்ளிகேஷனில் ஒரு பேஜஸ்க்கு நம்ம எப்படி நேவிகேட்டிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் மெத்தட் 1 அப்படிங்கிறத இப்போ பார்க்குறோம். இப்போ நம்ம இதில் என்ன போகிறோம் அப்படின்னா யூ கேன் மூவ் ஃப்ரம் ஒன் பேஜ் டு அனதர் பேஜ் பை யூசிங் பேஜ் அப் பேஜ் டவுன் கீஸ். அந்த கீபோர்டில் யூஸ் பண்ணி நம்ம இருக்கலாம். பேஜ் அப்பு பேஜ் டவுன், மேலே ஒரு ஆரோ கீழே ஒரு ஆரோ இருக்கும். கீபோர்டில் 4 ஆரோ இருக்கும், லெஃப்ட் ஆரோ ரைட் ஆரோ. அதில் அதை யூஸ் பண்ணி பண்ணணும்னா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மேலே பேஜ் அப்பு பேஜ் டவுன் ஒன்று இருக்கும், கீயே இருக்கும். பேஜ் அப்பு பேஜ் டவுன், அந்த பேஜ் அப் பேஜ் டவுன் அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா மேலே ஒரு பேஜ் கீழே ஒரு பேஜுக்கு என்ன பண்ணிக்கலாம், ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு நம்ம ப்ராப்பராக போய்க்கலாம். அடுத்து மெத்தட் 2 என்னன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேஜில் இன்னொரு பேஜுக்கு போகிறதுக்கு மெத்தட் 2 என்னென்ன போகிறோம் அப்படின்னா அந்த பேஜ் மேக்கரோட விண்டோவில் லெஃப்ட் சைடில் வந்து பேஜ் ஐக்கான் இருக்கும். லெஃப்ட்டு பாட்டம்னா இந்த சைடு இந்த கீழே இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் ஐக்கான்ஸ் இருக்கும். அந்த பேஜ் ஐக்கான்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணி கரஸ்பாண்டன்ட் பேஜ் எந்த வேணுமோ அந்த பேஜுக்கு நம்ம பண்ணிக்கலாம் வியூ பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம எந்த பேஜை நம்ம ஐக்கான் நம்ம கிளிக் பண்ணுறோமோ அந்த பேஜ் என்ன ஆகும், ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். இது மெத்தட் 2. மெத்தட் 1ல் பேஜ் அப்பு பேஜ் டவுன், மெத்தட் 2ல் வந்து பேஜ் ஐக்கான் அப்படிங்கிறது அந்த விண்டோவில் லெஃப்ட் சைட் பாட்டத்தில் அந்த கார்னரில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். அடுத்து மெத்தட் 2 என்னன்னா
Method 3, using the go to page dialog box. ஓகேங்களா, go to page dialog box ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த dialog box யூஸ் பண்ணி நம்ம என்ன போறோம், ஒரு பேஜ்ல இருந்து ஒரு பேஜுக்கு நம்ம நேவிகேஷன் அதாவது போறோம். அப்ப என்ன போறோம் அப்படின்னா, இந்த go to specific page இங்க டாக்குமெண்ட் இதுக்கு என்ன போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் choose layout go to page அப்படிங்கறத மெனு பார் மூலமா செலக்ட் பண்றோம். லேஅவுட்ல போயிட்டு இங்க இருக்கு பாருங்க, கமாண்ட் என்ன இருக்கு பாருங்க, லேஅவுட், அதுல போயிட்டு go to pageங்கிறத செலக்ட் பண்றோம். அல்லது press alt control G in the keyboard. alt control ctrl and G இந்த மூணு கீயும் சேர்த்து என்ன போறோம், பிரஸ் பண்ண போறோம். இது ஷார்ட்கட். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த go to pageங்கிற டயலாக் பாக்ஸ் வந்து நம்மளுக்கு அப்பியர் ஆகும். பாருங்க, லேஅவுட்ல போயிட்டு go to page அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ண உடனே லேஅவுட் பேஜ் அப்படிங்கிறத நம்ம என்ன ஆகும், அந்த go to page டயலாக் பாக்ஸ் வந்து நம்ம அப்பியர் ஆகும். அந்த in the dialog boxல type the page number that you want to view. நீங்க எந்த பேஜை நீங்க வியூ பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேஜ் நம்ம என்ன போறோம், இந்த பேஜ் நம்பர் அப்படிங்கறத இந்த இருக்கு பாருங்க, go to page number அப்படிங்கறப்ப இதுல 1 அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேஜ்ல நீங்க 10னா 10, 100னா 100. ஒரு லார்ஜ் டாக்குமெண்டா இருக்கும்போது 1000 பேஜஸ் எல்லாம் இருக்கும். அப்ப நம்ம பேஜ் அப் பேஜ் டவுன்லாம் கொடுக்கறது ரொம்ப என்ன ஆகும், லேட் ஆகும். ஓகேங்களா, அப்ப நம்ம என்ன போறோம் அப்படின்னா, இந்த go to பேஜ்ல வந்து வச்சுக்கிட்டு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல நம்பர் 700 500 அப்படின்னு கொடுத்தோம்னா நேரா அந்த பேஜ் கொடுத்துட்டு நம்ம என்ன போறோம், ஓகேன்னு கொடுத்தோம்னா நம்ம எந்த பேஜ் நம்பர் கொடுத்தோமோ அந்த ரெக்யர்ட் பேஜ் வந்து என்ன ஆகும், டிஸ்பிளே ஆன் தி ஸ்கிரீன்ல வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா, இப்படிதான் ஒரு பேஜ்ல இருந்து ஒரு பேஜுக்கு நம்ம போறதுக்கு எத்தனை மெத்தட் இருக்கு, 3 மெத்தட். ஓகே, இந்த 3 மெத்தட்ல ஏதாச்சும் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். நீங்க ஒரு பேஜ்ல இருந்து ஒரு பேஜுக்கு நேவிகேஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இந்த லெசன்ல நடத்தின அந்த டாபிக், இப்போ சப்போஸ் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்குங்க. ஓகே, தேங்க்யூ.